ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. தென் குழந்தைங்களோட ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணுங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணியே ஏன் வீடியோ போடல, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் பரவாயில்ல, நம்ம வீடியோலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பரவாயில்ல, நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு சில நபர் ஏன் மேம் வீடியோ போடல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளையும் ஒருத்தவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இந்த புது வருஷங்கள் சில விஷயங்கள் மாற்றங்கள் அடையணுன்றத நான் விரும்பிக்கிறேன். மாற்றங்கள் ஆகும் எல்லாத்துக்கும். தென் இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு டாபிக் என்னன்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். கன்சீவாக இருக்கும் போது சில விஷயங்களை யோசிக்காதீங்க, அது குழந்தைய பாதிக்கும். சரி, குழந்தை பிறந்துருச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, சரி அதுக்கப்புறமாவது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அப்படி ஒரு கிளைண்ட் தான் இப்போ சில விஷயங்கள், அவங்க கன்சீவாக இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. பெண் குழந்தைனாவே நம்ம ரொம்ப கேரிங்காக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்காவது அவங்க டேலண்டாக இருக்கணும். இன்னொன்று, இப்போ நார்மலான பெண் குழந்தைங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத போது அவங்களெல்லாம் எப்படி நம்ம கேர் பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ அதுக்குள்ள எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம போடணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்மளால அதை சமாளிக்க முடியல, நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு தெரியுது, உங்களுக்கே தெரியுது, விட்டுருங்க. அதை விட்டு அதை ப்ரெஷர் கொடுத்து உங்க மைண்ட்ல டைவர்ட் பண்ணி நீங்க குழந்தை லைஃப் தான் பாதிக்க வைக்கிறீங்க. ஸோ கன்சீவா இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன் இருந்தது மேம், அதனால மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம் மேம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு ஓகே, நான் நம்மளா அந்த ப்ராப்ளத்தை கேட்கக்கூடாதுன்றதுனால சரிங்க மேம் விட்டுருங்க அப்படின்னும் போது அவங்களாதான் ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நிறைய நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது அந்த குழந்தை அவங்களதான் அப்சர்வ் பண்றாங்க. இருக்குங்க, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு, நம்மளை நம்பி குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வேலைக்கு போறோம், அந்த வேலை நம்மளால மட்டும்தான் பார்க்க முடியும்னு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு குழந்தைய உங்க கையில கொடுத்துருக்காருன்னா உங்களால மட்டும்தான் அந்த குழந்தைய கைட் பண்ண முடியும்னு தான் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி 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 அந்த குழந்தை பாதிக்கதான் செய்வாங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும், என்ன ஓட்டி தெரப்பி கொடுத்து ஸ்பெஷல் கேர் கொடுத்தாலோ, இல்லை நார்மல் ஸ்கூல்ல போய் அவளை மிங்கிளாக வச்சாலோ, ஒரு சில கான்செப்ட் சரி வரல அப்படின்னா குழந்தை ரெக்கவரி ஆகி வெளில வரமாட்டான். அன்னைக்கு நான் பார்த்த விஷயங்கள், அவங்க அம்மா அழுதுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவ கையில வேற ஒரு பொருள் கொடுத்து நான் அதை லிசன் பண்ண சொன்னேன். பட் அவர் லிசன் பண்ணல. எப்பவுமே குழந்தைங்களோட ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், குழந்தைங்களோட காது ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் அதை லிசன் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்படின்னும் போது இவ அந்த போலை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறா. அந்த கண்ணில் அந்த தண்ணி, ஏன் அம்மா அழுகுறாங்க, எதுக்காக கேட்டா திட்டுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்கவும் தெரியல அந்த குழந்தைக்கு. அந்த ஒரு தருணங்களை ஏன் குழந்தைக்கு கொண்டு வரீங்க? ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு, நான் பொதுவா எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த ஜென்ஸோ லேடிஸோ, நம்மளோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு. நம்மளை நம்பி குழந்தைங்க இருக்காங்க, நம்மளை நம்பி சில நபர்கள் இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு வேலைகளை கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம டிராவல் பண்ணி போகணுமே தவிர, அதை விட்டுட்டு நடந்து முடிந்த பிரச்சனைகளை யோசிச்சு 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 டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளை கீழே டவுன் ஆக தான் செய்வோம். நம்ம மட்டும் டவுன் ஆக மாட்டோம், நம்மளை நம்பி இருக்கிற பர்சனும் டவுன் ஆகுவாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அதாவது நீங்க ஃபீல் பண்ணி அழுது ஒரு விஷயத்த மாற்ற முடியும், நான் அழுகிறேன் மேம் அதனால ஒரு சில விஷயங்கள் மாறும் அப்படின்னா ஓகே, அழுங்க. 2 days அழுங்க, 3 days அழுங்க, அழுதுட்டே இருங்க. அந்த விஷயம் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா ஓகே, அஃபெக்ட் போடுங்க. உங்களுக்கே தெரியும், எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் ஒரு சில கேரக்டரை சரி பண்ண முடியாதுன்னு. அப்பயே நீங்க ஃபீல் பண்றீங்க, ஏன் அழுகுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம குழந்தை முக்கியம். அந்த குழந்தைய வெளியில பெண் குழந்தை, அந்த குழந்தைய எவ்வளவு கேரிங்கா வெளியில கொண்டு வரணுமோ, ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியில கொண்டு வரணும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த குழந்தைய எப்படி நம்ம வெளியில கொண்டு வரணும், அந்த குழந்தைக்கு என்ன அஃபெக்ட் போடணும், மேம் என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அவளை வெளியில கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் நம்ம வழிகள் தேடணும், அதை மட்டும் யோசிங்கன்னா இந்த தேவையில்லாத திங்கிங், தேவையில்லாத மன உளைச்சல் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் உங்களுக்காக திருப்பி இந்த ஒரு விஷயம் வந்ததுனால உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை. இதனை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.